கோவை சிங்காநல்லூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கே.ஆர். ஜெயராமன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நஞ்சுண்டாபுரம் பகுதியில் உள்ள கருமாரியம்மன் கோயிலிலிருந்து வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரித்த அவர் மேற்கு புதூர், பெருமாள் வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வாகனத்தில் பிரச்சாரம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கடந்த 5 ஆண்டுகளில் எந்த திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை என்றும் குற்றஞ்சாட்டினார். தற்போது இந்த தொகுதியில் திமுக விட்டுட்டு காங்கிரஸ் கொடுத்திருக்காங்க. திமுகவே பயந்து போயிட்டாங்க. காங்கிரஸ் இது வரைக்கும் ஆளே போடவே இல்லை. இதில் என்னன்னா, ஒரு திமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தான் மாநகர் மாவட்ட செயலாளர் இருந்தார். ஒரு மாவட்ட செயலாளர்ங்கிறது ஈக்குவல் டு மந்திரி மாதிரி. அது மட்டுமல்ல, அவருடைய மனைவி தான் சிங்கநல்லூர் தொகுதியில் கூடிய மாநகராட்சியுடைய கிழக்கு மண்டல தலைவர். எந்த விதமான அடிப்படை அத்தியாவசிய பணிகளுமே மக்களுக்கு தேவையான செய்யாமல் வந்தால் டெபாசிட் இழந்தவங்களோட தோல்வி பயத்தில் திமுக காங்கிரஸ் விட்டு கொடுத்துருச்சு. காங்கிரஸில் யாரை கேட்டாலும் நிற்கலிக்கிற. ஏற்கனவே பேர் சொல்ல விரும்பல. ஏற்கனவே இன்னும் வேட்பாளர்லாம் கேட்டால் அவரா வேட்பாளர் அதிமுக சார்பாக நிற்கிறாங்க, நிற்கலிட்டு ஓடுறாங்க. இதுதான் களத்தோட நிலைமை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி.